மரணித்தது 24வது வயசுல. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 6 மாசத்துல மௌத்தாயிடுறாங்க. 24 வயசுல மௌத்தாயிருந்தார்களே, ஆனால் அவங்க மதீனாவுக்கு வந்திருக்கும் போது எத்தனை வயசா இருக்கும்? 14 வயசா இருக்கும். ஏன்னா ஹிஜ்ரி 10 மௌத்தா போறாங்க. அப்ப 14 வயசில் மதீனாவுக்கு வர்றாங்க. 14 வயசு அரபு பெண்கள்லாம் 9 வயசுக்கு வந்துருவாங்க. 10 வயசுல பருவம் அடைஞ்சிருவாங்க. அன்றைய நிலையில இன்றைக்கும் கூட அப்படித்தான். அப்ப 14 வயசாகத்தான் மதீனாவுக்குள்ள வர்றாங்க. அதுக்கு பிறகு 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு திருமணம் நடக்குது. அப்ப 16 17 வயசுல பாத்திமா நாயகி இருந்திருக்கிறாங்க, 24 வயசுல மௌத்தா வராங்க என்பது தெரிகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 16 வயசுடைய தன்னுடைய மகளை சகீரத்து என்கிறார்கள். சிறுமியின் அர்த்தமா? அப்ப ஹதீஸை எடுத்து காட்டுறாங்க நம்ம தரப்பில் இருந்து. ஹதீஸ் அரபியெல்லாம் வாசிச்சு அந்த மூலத்தை எல்லாம் வாசிச்சு இவ்வளவு தெளிவா காட்டுறாங்க. நம்ம இருக்கிறார். அப்ப கல்யாணத்துக்கு பேசவர் நம்ம என்ன கேட்கிறோம்? சகீரத் என்ற அந்த வார்த்தைக்கு சிறுமிங்கிற அர்த்தமும் இருக்குதுங்க. என்ன அர்த்தம்? ஒரு 3 வயசு குழந்தைய கூட சகீரத்துன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் 16 வயசு பிள்ளைய சொல்லக்கூடாதுன்னு அது கிடையாது, அதுவும் சொல்லலாம். அப்ப என்ன, ஒரு நடுத்தர வயசை தாண்டுற வரைக்கும் சகீரத்து தான். ஒரு 30 வயசை தாண்டுற வரைக்கும் கீழே உள்ளதெல்லாம் என்னது? இது சின்ன வயசு பொண்ணு, அது பெரிய வயசு பொண்ணு. சிறுமின்னு அர்த்தம் இல்ல, சின்ன வயசு பொண்ணு பெரிய வயசு பொண்ணு அர்த்தம் செய்யணும். இப்ப இந்த சின்ன வயசு பொண்ணு என்பது 5 வயசுன்னு சொல்லலாம், 10 வயசுன்னு சொல்லலாம், 16 வயசுன்னு சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 16 வயசு பொண்ணை சகீரத் என்ற வார்த்தை யூஸ் பண்ணி சொன்னார்களா இல்லையா? ஹதீஸ தூக்கி ஆதாரம் காட்டின உடனேயும் மழுப்புறார்கள்ங்கிறாங்க இந்த விவாதத்துல. அல்லாஹ்வுடைய ரசூல் சகீரத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரி, இப்ப சகீரத் என்ற வார்த்தைக்கு சிறுமிங்கிற அந்த அர்த்தமும் உள்ள அடங்கி 5 வயசு இருக்கிறது. பருவம் அடைஞ்சிட்டு சின்ன பிள்ளையா இருப்பாங்கல்ல, சின்ன பொண்ணு, அவங்களையும் குறிக்கும் பொதுவான அர்த்தம் ஆயிடுச்சு. இந்த சம்பவத்தில் எந்த அர்த்தம் வைக்கிறது? அதுக்கு வாங்க தெளிவாங்க விளக்குறாங்க. விளக்குற விஷயத்தை நான் திருப்பி விளக்குறேன். இந்த சம்பவத்தில் என்ன மேட்ரு? சகீரத்தைனி, 2 சின்ன பெண்களை அவர் கண்டார். எகுத்தசிலானி கதீரின், குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தார்கள். எப்படி குளித்தார்கள்? எப்படிப்பட்ட சின்ன பெண்கள் என்றால் ஹூரின்களை போன்ற. இதான் பாயிண்ட். அந்த சம்பவத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கல்ஹூரி, ஹூர்லின்களை போன்ற. ஹூர்லின் என்ன? சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுப்பான்ல, ஆண்களுக்காக வேண்டி கொடுப்பான்ல ஜோடி, அதுதான் ஹூர்லின்கிறது. ஹூர்லின் என்ன அர்த்தம்? அந்த அழகுக்கு, கட்டழகுக்கு அவர்கள் உதாரணமாக சொல்லப்படக்கூடியவர்கள். கட்டழகுக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை 2 வயசு பிள்ளைக்கு 5 வயசு பிள்ளைக்கு யாராவது சொல்லுவாங்களா? ரதீம்பாங்க நம்ம தமிழ்ல, புராணத்தில் ரதீம்பாங்க. ரதி மாதிரி இருக்கிறான்னு யாரை சொல்லுவாங்க? ஒரு 18 வயசு பொண்ணு வேண்டா சொல்லுவாங்க. 1.5 வயசு குழந்தைய சொல்லுவாங்களா யாராவது? 5 வயசு பிள்ளைய சொல்லுவாங்களா? ஹூர்லின்கள் என்று சொன்னால் பெண்களுக்கே உரிய எல்லா அம்சங்களும் நிறைவடைய வேண்டும். அப்பதான் ஹூர்லின்கிறது அங்க பொருந்தும். அந்த சம்பவத்திலே சொல்லப்படுற வாசனை என்னன்னு கேட்டா, சகீரத்தைனிங்கிறது மட்டும் இருக்குமேயானால் 2 அர்த்தம் உள்ள சொல்லி உங்க அர்த்தத்தை வச்சுக்கலாம். அந்த சகீரத்தைனிக்கு பக்கத்துல ஹூர்னு போட்டார, ஹூர்லின்களை போன்ற சின்ன பெண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹூர்லின்களை போலவும் இருக்கிறாங்க, 40 வயசு 45 வயசு பெண்களாவும் இல்ல, நம்ம பையனுக்கு ஏற்றவங்களா இருக்கிறாங்க அர்த்தம். இப்ப ஏன் போட்டு என்ன குழப்பம் இருக்குது? இதான் பாயிண்ட்ங்க. இவ்வளவு தெளிவான ஒரு விஷயத்தை போட்டுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? சகீர்னா என்ன, சகீர்னா என்ன, சகீர்னா என்ன போயிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை மறுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளை, பருவ வயசு வந்த தன் மகளை சகீரத் என்ற வார்த்தையை சொல்லி சொன்னார்களே, அந்த ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள். இவர்கள் எப்படிப்பட்ட கொள்கையில் உள்ளவர்கள் என்பதற்கு இதுக்கு மேல சான்று இல்லை. இன்னொன்னு சொல்றேன், வச்சுக்கிறோம், சிறுமியில வச்சுக்கிறோம். இப்ப தலைப்பு என்ன? சுபான மௌலுது, மொய்தீன் மௌலுது, சாவுலு மௌலுதுல மார்க்கத்துக்கு முரணானவை இருக்கின்றன, அவற்றை ஓதுவதால் எந்த நன்மையும் இல்லைன்னு தலைப்பு. நான் கேட்கிறேன், இந்த சின்ன பிள்ளைன்னு வச்சுக்கிறோமே, சாவுல மீது சின்ன பிள்ளையை தடவுனார்னு ஓதுனா நன்மை கிடைக்குமா? இல்ல, என்ன தலைப்பு, என்னது நிரூபிக்கணும்? இது ஒரு மேட்டரா? நீ சொல்ல போய் வச்சுக்கிறோம், சின்ன பிள்ளையை தடவுனான்னு வச்சுக்கிறோம். ஏன்னா எங்களெல்லாம் உட்கார வச்சு பத்தி சாமிரன் கொடுத்த வச்சுக்கிட்டு சாவுல மீது சின்ன பிள்ளை தடவுனார்னா இது எப்படி நன்மை கிடைக்கும்? பெரிய பிள்ளை சின்ன பிள்ளைங்கிற டாபிக், அது டாபிக்கே இல்ல. சின்ன பிள்ளைல வச்சுக்கிறோம், சின்ன பிள்ளையை தடவுனார், குளத்துக்கு போனார், சின்ன பிள்ளையை தடவுனார், இதுக்கு நன்மை கிடைக்குமா? தலைப்பு என்ன எழுதியிருக்கிறோம் ஒப்பந்தத்தில்?
இதை படித்தால் நன்மை கிடைக்குமா? உன் சொல்லுபடியே படித்தா நன்மை, இது நன்மை கிடைக்கும், ஆதாரம் காட்டு. இதான கேள்வி. ஆமா, சின்ன பிள்ளையை தடவுனார் என்று படித்தா நன்மை கிடைக்கும் சொல்லு. சாகுல மீது சின்ன பிள்ளையை தடவுனார், இது 10 தடவை நன்மை கிடைக்கும். அப்ப நீங்க விளைவிக்கிறீங்க, இந்த போனுல இந்த குப்பை தான் இருக்குது. சின்ன பிள்ளையை தடவுனார்னு வச்சுக்கிட்டாலும் இதை ஒருத்தர் நம்மளை படிக்க சொல்லலாமா? நம்ம கிறுக்கணும்ல. ஒரு ஆள் போய் சின்ன பிள்ளையை தடவி விட்டாருன்னு சொன்னா அதை எழுதி வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி அர்த்தம் தெரியாம படிச்சா நன்மை கிடைக்கும்னா நம்ம யார்? அப்ப மௌனது குப்பை விளங்கி இல்லையா? சின்ன பிள்ளைன்னு ஆனா கூட குப்பை தான். பெரிய வயசுன்னா பெரிய குப்பைன்னு வேணா வச்சுக்கலாம். உங்க வாதப்படி கூட சின்ன குப்பை. அது நன்மை எப்ப கிடைக்கும் நிரூபிப்பீங்க? இத சொன்னா ஒருத்தர் பயங்கரமான ஆதாரத்தை வைக்கிறார் இந்த தொடர்ச்சியில. என்ன வைக்கிறாரு? உம்மு ஹாலித் என்ற பெண் சொல்கிறார், நான் என்னுடைய தந்தையோடு ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்த அந்த பெண் ذهبت அல்லாஹு பி ஹாத்தமின் நுபுவத்தி, அவங்க சொல்றாங்க, நான் போய் ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் இருந்த ஹாத்தமுன் நுபுவத்தி என்னும் அந்த இறுதி முத்திரையை பிடித்து விளையாண்டேன் என்று சொல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தோலை பிடித்து ஒரு பெண் விளையாடுகிறார். பெருமானார் அவர்கள் அனுமதி அளிக்கிறார்கள். ஆனால் அந்த தந்தையோ ஜபரினி அபி, நான் விளையாடுறேன், எங்க வாப்பா என்ன பார்த்து அதட்டினார், என்ன விளையாடுற நகருன்னு சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஹா, விடுங்க அவ விளையாடட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற ஹதீஸ் புகாரியிலே இருக்கிறது. அப்ப சிறுமி நம்முடைய கழுத்தை தடவி கொடுப்பதும் ஒன்றுதான், விளையாடுவதும் ஒன்றுதான். நாம் சிறுமியினுடைய தலையை அன்போடு சிறுமியாக அதை மகளாக நினைத்து தடவுவதற்கு புகாரியிலே ஆதாரம் இருக்கிறது. உம்மு ஹாலித் என்ற ஒரு பெண் அறிவிக்கிறார்கள், சிறுமி அறிவிக்கிறார்கள், என்னை என் தகப்பனார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என் தகப்பனாரோடு போனேன். அவர்கள் எனக்கு ஒரு ஆடை அணிவித்தார்கள். அணிவித்து விட்டு அதுல கோடுகள் எல்லாம், அதுல டிசைன்கள் எல்லாம், வேலைப்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. அதை தடவி கொடுத்தார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுல அந்த ஒரு தழும்பு மாதிரி இருக்கும், அது நுபுவத்துடைய முத்திரை என்று அந்த மக்கள் நம்பினார்கள். அதுல போய் கையை வச்சு நான் விளையாடி கொண்டிருந்தேன் அப்படின்னு உம்மு ஹாலிதுங்கிறவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில 3071வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. இதை எடுத்துக்கிட்டு அவர் சொல்றாரு, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு ஹாலிதுன்னு சிறுமியை தடவுனாங்களே, தடவி கொடுத்திருக்கிறாங்களே, சனா இது அழகா